கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 350 ஏக்கர் பரப்புல சுமார் 53 அடி உயரத்தில் கரி கோயில் அணை கட்டப்பட்டது. அதை மாண்புமிகு அம்மா அவர்கள் திறந்து வச்சாங்க. எனவே இந்த அற்புதமான அணையின் மூலமாக மலையிலிருந்து கரி கோயில் பகுதியிலிருந்து வருகின்ற நீரை அங்கே தேக்கி இந்த பகுதி விவசாய மக்கள் பயன்பெற்று வந்தார்கள். அதே நேரத்தில் கருமந்துறையில் உருவாகி வீணா போய் கொண்டிருந்த கைக்கான் அந்த நதியிலிருந்து ஒரு வாய்க்கால் வெட்டி அந்த வீணாக போய்கொண்டிருக்கின்ற அந்த நீரை கரி கோயில் அணைக்கு திருப்பி விட வேண்டும் என்று இந்த விவசாயியுடைய நீண்ட நாட்கள் கோரிக்கையை இங்கே இருக்கின்ற விவசாய பெருமக்கள் அருமைச்சோதர் இளங்கோன் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராடி வருகிறார்கள் என்ற செய்தியெல்லாம் என்னிடத்திலே தெரிவித்தார்கள். மனு மூலமாகவும் என்னிடத்திலே கொடுத்தார்கள். நான் முதல்வராக பொறுப்பேற்றிருந்த அந்த நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எப்படியெல்லாம் பதவி வகித்தேன், யாரெல்லாம் எப்படி பேசினான். அந்த காலகட்டத்தில் கூட அந்த விவசாயிகள் வந்த உடனேயே நான் சந்தித்து அறிவிச்சவர் இளங்கோவர்கள் இதை நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர் அந்த விவசாயிகள் சார்பாக என்னிடத்தில் தெரிவித்து அதற்காக பஸ்டநதி கைக்கான் உழவு அதை இணைப்பு திட்டத்திற்காக 10 கோடி ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒதுக்கப்பட்டு அந்த திட்டம் 500 மீட்டர் தூரத்திற்கு சீரான இடைவெளியில் 8 தொட்டிகள் அமைத்து அங்கிருந்து தண்ணீர் கொண்டு வர சுமார் 300 மீட்டர் தூரம் காங்கிரீட் கால்வாய் அமைக்கப்பட்டது. அதன் மூலம் தான் கரி கோயில் அணைக்கு கூடுதல் தண்ணீர் கொண்டு வரப்பட்ட திட்ட பணிகள் தொடங்கப்பட்டு அந்த பணிகள்லாம் முடிந்து இன்றைய தினம் கரி கோயில் அணைக்கு அந்த நீர் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த கால்வாய் வெட்டுகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகள். அந்த கால்வாய்க்கு தேவையான நிலம் கையகப்படுத்த வேண்டும். ஆனால் அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிலத்தினுடைய வழிகாட்டு மதிப்பை காட்டிலும் கூடுதலான விலை அந்த பகுதி இருக்கின்ற விவசாயிகள் கேட்ட காரணத்தினாலே, அந்த நில உரிமையாளர்கள் கேட்ட காரணத்தினாலே அதை நிறைவேற்றுவதே சில தடைகள் ஏற்பட்டன. அந்த தடையும் அருமைச்சோர் இளங்கோவர்கள் முன்னிருந்து இங்கே பாசன விவசாயிகளுடைய துணை கொண்டு அதற்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெற்று அந்த நிலம் கால்வாய் வெட்டுவதற்கு நிலம் கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு மனம் கோணாமல் அந்த தொகை அளித்து அந்த கால்வாய் வெட்டப்பட்டது. அதனால் அந்த கால்வாய் வெட்டுவதற்கு நிதி பங்களிப்பு கொடுத்த அந்த விவசாயிகளுக்கும் இந்த பாசன தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த கால்வாய் அமைப்பதற்கு நிலம் கொடுத்த அந்த நில உரிமையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த திட்டம் நிறைவேற்றிய காரணத்தில் 10,000 ஏக்கர் பாசன வசதி பெறுது. வறட்சியால் இருக்கிற இந்த பகுதி ஒரு செழிப்பான பகுதியாகவும் இந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு நிலை இந்த திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதோடு ஆத்தூர், கெங்கவல்லி மற்றும் ஏற்காடு 3 சட்டமன்ற தொகுதியில் உள்ள மலைப்பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களும் அடிப்படை வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியும் ஏற்படுத்தப்பட்டது. இங்கே கூட மேடையிலே நான் வந்து விசாரித்தேன். நெய்யமலையா நெய்யமலை அப்போ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அந்த பகுதிக்கு செல்கின்ற பொழுது சொன்னாங்க, எங்களுக்கு மின்சார வசதி இல்லைன்னு சொன்னாங்க. உடனடியாக அம்மாவுடைய கவனத்துக்கு சென்று அந்த மலைவாழ் பகுதி மக்களுக்கு மின்சார வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். சாலை வசதியை 6 கோடி ரூபாயில் செஞ்சு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலத்திலிருந்து நம்மளுடைய உளுந்தூர்பேட்டை வரைக்கும் பல இடத்துல பார்த்தீங்கன்னா இருவழிச்சாலை தான் இருக்கும். இதனால நிறைய போக்குவரத்து நெரிசல், நிறைய விபத்துகள் ஏற்படுது. அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நிதின் கட்காரி தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் இருந்த பொழுது சென்னைக்கு வந்த பொழுது அவரிடத்தில் கேட்டுக்கொண்டதுக்கு இன்றைக்கு அந்த சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு 4 வழிச்சாலையாக இன்றைக்கு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இங்க இருக்கின்ற விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று, சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று இன்றைக்கு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கல்லேரிப்பட்டியில் விவசாய பங்களிப்போடு ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் நவீன அரிசி ஆலை அமைப்பதற்காக அந்த திட்டத்தை நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். இந்த ஆட்சி வந்த பிறகு கிடப்பல போட்டுட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். உங்களுடைய ஆதரவோடு இந்த திட்டம் நிறைவேறப்படும். அதே போல இங்கே பேசிய பெரும்பாலான பாசன விவசாய சங்க தலைவர் எல்லோருமே குறிப்பிட்டது அண்ணன் ஏகேஆர் உட்பட எல்லாருமே பேசினது, ஏற்கனவே மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறி வீணாக போய் கடல்ல கலக்கின்ற நீரை நீரேற்றின் மூலமாக அங்க இருக்கின்ற 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை நீங்க துவக்கினீங்க. அதே போல இந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் செழிப்பாக நிலத்தடி நீர் உயிர்கின்ற வகத்திலே இந்த வஸ்ட நதியில மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது அந்த தண்ணீரை நீரேற்றின் மூலமாக அந்த வஸ்ட நதியிலே கொண்டு வந்து விடுவதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி தலைமை பொறியாளர் மூலமாக எடுத்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். உங்களுடைய கோரிக்கையும் நிச்சயமாக நம்முடைய அரசு எதிர்காலத்தில் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கும். அதே போல கெங்கவெளி தொகுதி சிறுவாச்சூர் உள்நாடு இளந்தவாசி ஏரியில் நீர்பிடிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக ரூபாய் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்காக ஒரு விரிவான திட்ட அறிக்கை அதிமுக ஆட்சியில் தயாரிப்பதற்காக உத்தரவு போட்டு அந்த பணியெல்லாம் துவங்குகின்ற விதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதுவும் கிடப்பில் கிடக்குது. அந்த திட்டத்தையும் அதிமுக ஆட்சி வந்த பொழுது நிறைவேற்றி தரப்படும். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல நம்முடைய பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா 65% மக்கள் இன்றைக்கு வேளாண் சார்ந்த பணியை தான் செய்துட்டு இருக்கிறோம். விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் 65% இருக்கிறோம். இந்த 65% விவசாய பிரிவு மக்கள், விவசாய தொழிலாளி தான் இரவு என்று பகல் என்று பாராம ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சீந்து உழைத்து மற்ற அனைத்து மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணி செய்கின்ற அந்த பாக்கியம் விவசாயிகளுக்கு தான் கிடைச்சிருக்குது. இன்றைக்கு உணவு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வாக்கு இருந்தாலும், உணவு கொடுக்கின்ற அந்த உணவு உற்பத்தி செய்கின்றவர்கள் விவசாய பிரிவு மக்கள். அதே போல இன்றைக்கு விவசாயிகள் அந்த உணவு உற்பத்தியை எந்த அளவுக்கு பெருக்க வேண்டும், அதை எப்படி சேமிக்க வேண்டும், எப்படி அந்த விவசாயிகளுக்கு லாபகரமாக கிடைக்க வேண்டும் என்பதை எல்லாம் எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது திட்டமிட்டு செயல்படுத்தணும். தமிழ்நாட்டில் மத்திய அரசோட தொடர்பு இணைந்து இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 20 கோடி ரூபாயில இந்த காய்கறிகள் விற்பனை நிலையத்தை நாங்கள் உருவாக்கணும். அது இப்ப எந்த நிலையில் இருக்குன்னு தெரியல. நான் இருக்கின்ற பொழுது அந்த திட்டம் துவக்கப்பட்டு பணி நடந்துகிட்டு இருந்தது. விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகள் அந்த மார்க்கெட்டு கொண்டாந்து அந்த பகுதி கொண்டாந்து விற்பனை செய்யலாம். விற்பனை செய்யவில்லை என்றால் அங்கேயே குளிர்பாதன கிடங்கு இருக்கும். அந்த குளிர்பாதன கிடங்கத்துல இருப்பு வச்சுட்டு போயெல்லாம் விலை ஏறுகின்ற போது விற்பனை செய்யலாம். அந்த விவசாயிகளுக்கு உடனுக்குடன் பணப்பட்டுவாடா, அது விவசாயி தங்குவதற்கு அறைகள், ஓய்விடுவதற்கு அறைகள், அங்கே விவசாயிகளுக்கு உடனுக்குடன் அவருடைய விற்பனை செய்தவுடன் அந்த பணம் பட்டுவாடா செய்ததற்கு அங்கே வங்கி, எல்லாம் ஒருங்கிணைந்து நான் செய்து கொடுத்தேன். அது மட்டுமல்ல, நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் பூக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது. இதையெல்லாம் பெங்களூர் சைடு தான் விற்பனை செய்கிறோம். ஆனால் விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கல. இந்த விவசாய பகுதி மக்கள் எல்லாம் என்னிடத்துல கோரிக்கை மனுவாக கொடுத்தாங்க. அந்த கோரிக்கை மனுவை எடுத்து பரிசீலித்து ஒசூர்ல சர்வதேச ஏல மையம் 21 கோடியில கட்டி முடிக்கப்பட்டு
அதையும் சரியா செயல்படுத்த முடியல. இப்படி விவசாயிகளை பார்த்து பார்த்து நிறைய திட்டங்களை நிறைவேற்றினோம். நம்முடைய விவசாயிகள் நம்முடைய உற்பத்தி செய்கின்ற அந்த விளைபொருட்கள் ஏதாவது விலை குறைகின்ற பொழுது அதை சேமித்து வைப்பதற்காக ஒவ்வொரு தொடக்க வேளாண்மை வங்கியிலையும் சேமிப்பு கிடங்கு நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை கொண்டு வைக்கலாம். இன்னைக்கு பாக்கா எழுத மற்ற பொருளாக கொண்டு போய் அங்கே வச்சு நெல்லா எதெல்லாமே வைக்கலாம். வச்சு மஞ்சள் உற்பத்தி பண்ணா அங்கே கொண்டு வச்சு அதிலிருந்து குறைந்த வட்டியில் கடன் வாங்கி விலை உயர்கின்ற பொழுது அதை விற்பனை செஞ்சு அந்த விவசாயிகள் ஏற்றம் பெறலாம். அந்த நஷ்டத்திலிருந்து விவசாயிகளை காப்பாற்ற முடியும். அந்த திட்டத்தில் நாங்கள் கொண்டாந்து செயல்படுத்தணும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவில் சரி தமிழகத்திலும் சரி வறட்சிக்காக நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒன்றுதான். நான் முதலமைச்சரா பொறுப்பேற்றவுடன் கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. விவசாயிகள் பயிரிட்ட அந்த பயிர்களெல்லாம் கருகி விவசாயிக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. விவசாய பொதுமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 2240 கோடி வறட்சி நிவாரணத்தை நாம் கொடுத்தோம். அதேபோல புயல், வெள்ளம், இயற்கை சீற்றம் வருகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களை இணைத்து இன்றைக்கு நாட்டிலேயே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 9200 கோடி ரூபாய் பயிர் இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு பெற்று தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக குடிமராமத்து திட்டம் இன்றைக்கு விவசாயிகள் நீண்ட காலமாக வைத்த கோரிக்கை. பல ஆண்டுகளாக ஏரி, குளம், குட்டை, அணைகள்லாம் தூர் வாராமல் இருந்தது. ஆக அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பொதுப்பணித்துறை, அந்த பொதுப்பணித்துறையின் கீழ் வருகின்ற ஏரிகள், அதேபோல ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து வருகின்ற ஏரிகள், குளம், குட்டை இதையெல்லாம் தூர்வாரப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையில் 14,000 ஏரிகள் இருக்கு. அதில் 8,000 ஏரிகள் நாங்கள் தூர்வாரப்பட்டோம். உள்ளாட்சி மூலமாக பராமரிக்கப்பட்ட ஏரிகள், குளங்கள் 26,000 அனைத்தும் தூர்வாரப்பட்டது. இந்த திட்டத்தை முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு செயல்படுத்த வேண்டும் என்ற அறிவிப்பை கொடுத்து அதற்காக சுமார் 1080 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முழுக்க முழுக்க இந்த பணியை விவசாயிகளே செய்தாங்க. அந்த ஏரிகளை தூர் வாருகின்ற பொழுது தூர் வாரப்படுகின்ற இந்த வண்டல் மண் விவசாயிகளுக்கு அவருடைய நிலங்களுக்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. விலையில்லாம கொடுத்தோம். மேட்டூர் அணை கட்டப்பட்டு இந்த தினம் 86 ஆண்டாவது. அப்ப நான் 83 ஆண்டா இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மேட்டூர் அணையில தூர்வாரப்பட்டது. ஒரு நாளைக்கு 5000 லோடு இன்றைக்கு அந்த வண்டல் மண் விவசாயிகள் அள்ளி இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. 5000 லோடு மண், வண்டல் மண். இன்னைக்கு ஒரு லோடு மண் அள்ள முடியுமா? அள்ள முடியுங்களா? ஒரு லோடு மண் நீங்க போய் அள்ளிட்டு போயிருக்கீங்களா? முடியாது. விவசாயிகள் கண்ணை இமைகாப்பதை போல நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாயியை பாதுகாத்தோம். அவர்கள் படுகின்ற துன்பங்கள், எவ்வளவோ வேதனைகள், அப்படிப்பட்ட அந்த விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அவர்களுக்கு பயிரிட்ட அந்த பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுக்க என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தேன். இங்கே கூட பேசும்போது சொன்னாங்க, இன்றைக்கு மக்காச்சோள பயிர் இடுறோம். நம்முடைய பகுதி, இந்த பகுதி தலைவாசல் பகுதி, இன்றைக்கு அரியலூர், பெரம்பலூர், கடலூர் ஒரு பகுதி, அதே மாதிரி தருமபுரி, பல்வேறு பகுதியில் மானாவாரியாக இன்றைக்கு மக்காச்சோள பயிரிடுறோம். அந்த மக்காச்சோள பயிர் அங்கே அமெரிக்கன் படைப்புழு அதில் விழுந்து நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் பெரும் பாதிப்புக்குள்ளாகிவிட்டது. அப்படி பாதிப்புக்குள்ளான விவசாயிகள் இடத்தில் கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கையை ஏற்று 186 கோடி அந்த விவசாயிகளுக்கு நிவாரணமாக கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட விவசாயி அடுத்த ஆண்டு அந்த விவசாயிகள் இந்த அமெரிக்கன் படைப்புழு விழுந்த உடனே அரசாங்கமே அந்த அமெரிக்கன் படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கு பூச்சிக்கொல்லி மருந்து 48 கோடி ரூபாயில எல்லா இடத்திலையும் தெளித்து கொடுத்தோம். அதோட மரவள்ளி கிழங்கு மாவு பூச்சி விழுவுது. நான் இருக்கின்ற பொழுது அந்த சீசன்ல எங்கெங்கெல்லாம் மாவு பூச்சி விழுகுது என்று வேளாண் துறை அதிகாரி மூலமாக கணக்கிட்டு உடனுக்குடன் அங்கே பூச்சிக்கொல்லி மருந்தை அடிக்கப்பட்டு அந்த மாவு பூச்சி இருந்து அந்த பயிரை காப்பாற்று மரவள்ளிக்கல் பயிரிட்ட விவசாயிகள் நல்ல லாபத்தை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கினேன். ஆனா இந்த ஆட்சி வந்த பிறகு மாவு பூச்சி விழுந்த உடனே நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தேன். எதிர்க்கட்சி என்ற முறையில் எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க.
இந்த அரசாங்கத்தில் எடுக்கவே இல்லை. நான் எவ்வளவு வாதாடி பார்த்தேன். அப்புறம் பேசும்போது சொன்னேன், விவசாயிகள் மாவு பூச்சால் மரவள்ளிக்கிழங்கு பயிர்கின்ற விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை கூட பொருட்படுத்தல. இந்த ஆண்டு இன்னைக்கு அரியலூர், பெரம்பலூர், கடல்மட்ட கடலூர் ஒரு பகுதியில் இன்னைக்கு மக்காச்சோளம் பயிரிட்ட விவசாயிகள் அமெரிக்கன் படைப்புழுவால் கடுமையா பாதிக்கிட்டாங்க. ஒரு 20% விளைச்சல் இன்னைக்கு குறைந்து விட்டது. இந்த அரசுக்கு எவ்வளவோ சொன்னாலும் செவடங்காதுல சங்குவதர் மாதிரி தான் இந்த ஆட்சியில பார்க்க முடியுது. நான் விவசாயி என்ற முறையிலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்துக் கொண்டே இருந்துகிறது. அதே போல நம்முடைய மாவட்டம் மட்டும் இல்ல, இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டம் 50 ஆண்டு கால போராடி அத்திக்கடை அவனாசி திட்டம் மாநில நிதி 1652 கோடி மாநில நிதியை நான் கொடுத்தோம். அதே போல நான் ஏற்கனவே சொன்ன 100 ஏரி திட்டத்துக்கு 652 கோடி ஒதுக்கி அதையும் முடக்கிட்டாங்க. நான் முதலாக அந்த திட்டம் முடிந்தவுடன் ஒரு 6 ஏரிகள் அந்த ஏரி தண்ணி நிற்பதற்காக அந்த திட்டத்தை துவக்கி வச்சேன். அதுக்கு பிறகு ஆமை வேகத்தில் அந்த திட்டம் நடந்துகிட்டு இருக்குது. சட்டமன்றத்தில் பேசினாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேனே, நானும் ஒரு விவசாயி. எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னதை போல விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தும் நானும் அனுபவித்திருக்கின்றேன். அனுபவ நீதியாக ஒரு விவசாயி எப்படி பாதிக்கப்படுவார் என்பதை உணர்ந்த காரணத்தினாலே அதை அனுபவ நீதியாக நான் பேசினால் கூட இந்த ஆட்சியில அதை மறுக்கப்படுகிறது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா நான் பேசுறதுல நான் எழுது பேசினா போதும், அப்படி கட் பண்ணிடுவாங்க. எழுது பேசினா அந்த லிங்கை கட் பண்ணிடுவாங்க, பேசுறது தெரியாது. பிறகு நான் என்ன பேசுறேனோ அதுக்கு பதில் சொல்லுவாங்க, அது வெளியில வரும். எப்படி மக்கள் விவசாயி புரிஞ்சுக்குவாங்க, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அந்த கேள்வி ஒளிபரப்புனா தானே அதற்கு உண்டான பதில் சரியா தவறா அப்படின்னு மக்கள் புரிந்து கொள்ள முடியும். கிடையாது. நான் சட்டமன்றத்தில் 2 ஆண்டுக்கு முந்தி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் சட்டமன்றத்தில் பேசினேன். சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னாரு, இது வரைக்கும் இவ்வளவு நேரம் பேசின எதிர்க்கட்சி தலைவரே இல்லைன்னு சொன்னார். அப்ப கூட முதலமைச்சர் எழுந்திருச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் பேச போறீங்கன்னாரு. இன்னும் 1 மணி நேரம் பேசணும். அப்ப எனக்கு பசிக்குது, என்னால அமர முடியல, நீங்க கேட்ட கேள்வி ஏராளமா இருக்குது, இதுக்கெல்லாம் பதில் தயார் பண்ண வேணும் அப்படின்னா நான் இத்துடன் பேச்சை முடிச்சுக்கணும்னு சொல்லி நிறுத்திட்டேன். இந்த ஆண்டு கூட 1.5 மணி நேரம் பேசினேன். ஒரு 10 நாளைக்கு முந்தி சட்டமன்றத்தில் பேசினேன். 14 மந்திரி பேசுறாங்க. ஆனா நான் பேசுனதுக்கு எந்த மந்திரியும் சரியான பதில் இல்லை. எந்த மந்திரியும் சரியான பதில் கிடைக்கல. எங்கூட கிளாம்பாக்கத்தை சொன்னாங்க, அற்புதமா அந்த போக்குவரத்து முனையத்தை அமைப்பதற்கு திட்டம் தீட்டி இன்னைக்கு தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த பேருந்துகளை அங்கே நின்று செல்லக்கூடிய அனைத்து வசதிகளும் செய்யக்கூடிய அற்புதமான பேருந்து நிலையத்தை கொடுத்தோம். ஆனா அவசர கோலத்தில் திறந்து மக்கள் படுகின்ற அவதியை கூட சுட்டி காட்டணும், இன்னும் முழுமை பெறல. நம்முடைய சேலம் மாவட்டத்தில் பிரம்மாண்டம் பஸ் போர்ட்டுங்க, எப்படி ஏர்போர்ட் அது மாதிரி பஸ் போர்ட் 63 ஏக்கர்ல அங்க அரபி காலேஜுக்கு பக்கத்தில் சேலத்திலிருந்து 3வது கிலோமீட்டர் ஓமலூர் போய்கிட்ட அந்த தேசிய நெய்யால பஸ் போர்ட்னு 63 ஏக்கரை கொடுத்து மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கி எல்லாம் வச்சோம். கடப்பில் தூக்கி போட்டான். எத்தனை பாலம் எனக்கு முன்னாலே சொன்னாங்களே, எவ்வளவு பாலம். நான் கொண்டு வந்த பாலத்தை கூட நான் கட்ட முடியல. இந்த வாழப்பாடியில் முன்னாண்ட ரயில்வே குறுக்க இருக்குல்ல, மொத்தப்பட்டி கடப்பில் போட்டாங்க. எனக்கு முன்னாலே சொன்ன கால்நடை பூங்கா சொன்னாங்க. நம்முடைய விவசாயிகள் உபதொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. எல்லா பகுதியிலுமே இந்த பகுதி முழுவதுமே சேலம் மாவட்டம் தான் பால் உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம். நான் கிட்டத்தட்ட 1998 டைரி சேர்மனா இருந்தேன். 31 ஆண்டுக்கு முந்தையே நான் பால்வள ஒன்றிய தலைவராக இருந்தேன். அப்ப நம்முடைய சேலம் மாவட்டம் தான் இந்தியாவிலேயே சிறந்த பால் பண்ணை என்ற தேர்வை பெற்றோம். அது வரைக்கும் யாரும் வாங்கல, பரிசு வாங்கிட்டு வந்தேன். அதோட அந்த காலகட்டத்திலே நான் சுமார் 4.5 கோடி ரூபாய் பேங்க்ல வைப்பு நிதியை வச்சிருந்தேன். விவசாயிகளுக்கு பணப்பட்டுவாடாக போக 4.5 கோடி ரூபாய் அந்த கால 32 வருஷத்துக்கு முந்தையே வங்கியில இருப்பு வச்சுட்டேன். அந்த அளவுக்கு நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசாங்கமா செயல்பட்டேன். அது மட்டுமல்ல, இந்த கால்நடை பூங்கா என்பது சாதாரண விஷயம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1050 ஏக்கர் 1000 கோடி 1000 கோடிங்க 1000 கோடி இல்ல, அற்புதமா ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா நம்முடைய மாவட்டம் தலவாச கூட்டுரோட்டில் அமைச்சு கொடுத்தோம்.
அங்க கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை நானே திறந்துட்டேன். அதுக்கு பிறகு கட்டணம் கட்டி அப்படியே பூட்டி கிடப்புல கிடக்குது. பல முறை நான் சட்டமன்றத்தில் பேசிட்டு திறந்து செயல்படுத்தல. அந்த கால்நடை பூங்காவுடைய நோக்கம், நான் அமெரிக்கா சென்ற போது பஃபலோ பால் பண்ணைன்னு போனேன். பஃபலோ பண்ண மிகப்பெரிய பால் பண்ண, ஒரே இடத்துல 1,35,000 லிட்டர் வருது. ஒரே இடத்துல 1,35,000 லிட்டர் பாலை உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 6,000 பசு அங்க வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பசும் 60 to 70 லிட்டர் பால் கொடுத்தது. ஒரு பசு 60 to 70 லிட்டர் பால் கொடுத்தது. அப்பதான் என்னென்ன, நாம் நம்முடைய விவசாயி வளர்க்கின்ற கால்நடை சுமார் 10 to 15 லிட்டர் பால் தான் ஒரு நாளைக்கு கொடுக்குது. கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய மாநில சீதோசன நிலைக்கு ஏற்பவாறு அந்த பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும். அந்த விவசாயிகள் கூடுதல் வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனா அதையும் கிடப்பில போட்டாங்க. அற்புதமான திட்டம் கால்நடை பூங்கா, அது கிடப்பில் இருக்குது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்கின்ற பொழுது நான் போட்ட திட்டம் நேரடியா விவசாயிகளுக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு விவசாயிகள் கால்நடை வளர்க்குறீங்க. இன்றைக்கு சிந்து மாடு வளர்த்துறீங்க, நாட்டு மாடு வளர்த்துறீங்க, இன்றைக்கு பல்வேறு இன மாடுகள் வளர்த்துறீங்க. அது கன்று போடும்போது நமக்கு என்ன கன்று வேணும், காளை கன்றுனா காளை கன்று, கிடேரி கன்றுனா கிடேரி கடி. அதை நம்முடைய விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்வதற்காக ஊட்டியில் 50 கோடியில அந்த திட்டத்தை நான் உருவாக்கினேன். இன்னும் நடந்துகிட்டே இருக்குது ஆம வேகத்தில். விவசாயிகள் இன்றைக்கு உற்பத்தி, அந்த கால்நடை வளர்ப்பு அதிகரிக்க வேண்டும். இன்னைக்கு சிந்து மாடுல கிடேரி கன்று போட்டா நாம அதை பயன்படுத்த முடியும். அப்படி விவசாயி கிடேரி கன்று வேணா கிடேரி கன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நாட்டு மாட்டுல இன்னைக்கு ஜல்லிக்கட்டு காலம் அருமையா வேணா அதை உற்பத்தி பண்ணி கொடுத்துடலாம். ஆக இப்படி பார்த்து பார்த்து விவசாயிகளுக்கு என்னென்ன வகையில் எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியும் அரசாங்கம் என்பதை நாங்கள் பார்த்து பார்த்து செயல் கொடுத்தோம். அதோடு இன்றைய தினம் விவசாயிகளுக்கு மின்சாரம் மிக முக்கியம். அது மும்முனை மின்சாரத்தையும் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். மும்முனை மின்சாரம் எந்த நேரத்திலும் விவசாயிகள் பம்பு செட்டை இயக்கலாம். இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது இங்க கூட போய் நான் காலையில மலர் வளை வச்சுட்டு இருந்தோம். அப்படி அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இறந்த விவசாயிகளுக்கு இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 5 லட்சம் ரூபாய் அந்த குடும்ப நிதியாக கொடுத்தாங்க, விவசாயிகளுக்காக கொடுத்தாங்க. நம்முடைய புத்தரகோணம் பாளையத்தில் அறிவிச்சவர் இளங்கோவன் சொன்னார், எங்களுக்கு மும்முனை மின்சாரம் வேணும்னு சொன்னார். அதற்காக துணை மின் நிலையத்தை கொண்டு வந்து திறந்து கொடுத்தோம். அதே வாழப்பாடியில் புதிய தாலுக்கா என்ன கேட்டேன் கொடுத்தோம். எல்லா கிராமப்புற சாலையிலிருந்து இன்னைக்கு மலைவாழ் மக்கள் போய்கின்ற அந்த சாலையெல்லாம் சிறப்பான சாலைகளை அமைச்சு கொடுத்தோம். இங்கே கூட கரும்பந்தொழில இன்றைக்கு மலைவாழ் குழந்தைகள் ஐடிஐ படிக்க என்பதற்காக அங்கே ஒரு ஐடிஐ கல்லூரியை அம்மா இருக்கும்போது கொடுத்தாங்க. இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நீட் தேர்வு, இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்து பல ஆண்டு ஆச்சு, இன்னும் நீட் தேர்வு கேள்விக்குறியா இருக்குது. ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்காக அம்மாவுடைய அரசு எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசு பள்ளியில் படித்த காரணத்தினாலே அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 4,80,000 பேர் படிக்கிறாங்க. 2018-19 நான் கணக்கிட்டேன். அப்போ அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 41%, கிட்டத்தட்ட 4,80,000 பேர். அந்த 4,80,000 பேர் 41% மாணவர்களுக்கு 18-19ஆம் ஆண்டு வெறும் 9 பேருக்கு தான் எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சது. மொத்த இடம் 3145 இடம் இன்னைக்கு அந்த அரசின் சார்பாக ஒதுக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியிலே இடம்.
எம்பிபிஎஸ் படிக்க, பல் மருத்துவ படிக்க. 3145 இடத்துல நீ கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு வெறும் 9 பேருக்கு தான் கிடைச்சது. அவே நான் ஓய்வு பெற்ற நீதியரசரை நியமித்து அவர் மூலமாக கருத்துக்களை கேட்டு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு அதனால் இன்றைய தினம் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் 2160 பேர் படிக்கிறாங்க. 2160 பேர் இந்த ஆண்டு தான் நினைக்கிறேன். அறிவிச்ச இளங்கோன் அவர்கள் பெத்தநாயக்கமலை இல்லையா, பெத்தநாயக்கமலையும் 9 இங்க 16, பெத்தநாயக்கமலையிலிருந்து 16 பேர் எம்பிபிஎஸ் போக முடியுமா? கனவுல கூட நினைக்க முடியாது. ஆத்தூர்ல 18 பேர், நம்முடைய மாவட்டத்தில் 82 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, பல் மருத்துவரா பார்க்கிறாங்க. இன்னைக்கு இது 7.5 உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சாலும் மருத்துவ கல்வி படிக்கணும்னா கல்விக்கு செலவழிக்க வேணும். அந்த படிக்கிறதுக்கு வருமானம் இல்லைன்னு சொன்னாங்க. உடனே அம்மாவுடைய அரசு ஒரு உத்தரவு போட்டது. இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வானவங்களுக்கு பணம் கட்டாமலேயே, அந்த கல்வி கட்டணம் கட்டாமலேயே அவள் சேர்த்துக் கொள்ளப்படுவாள் என்று அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. இதுதான் அதிமுக சாதனை. அவன கிராமத்தில் இருந்து வந்த காரணத்தினாலே, கிராமப்புறத்தில் இருந்து வந்த காரணத்தை மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களோடு பழகிய காரணத்தினாலே அவருடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்களை நான் அனுபவ நீதியாக தெரிந்த காரணத்தினாலே இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி மிக சிறப்பாக இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வந்த மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் தெரிவித்து மிக சிறப்பாக எழுச்சியாக இங்கே கூட அறிவிச்ச ஜெயராமன் அவர்கள் அவர்கிட்ட முத இங்கே குடிமராம திட்டத்தில் ஏறி போய் தூர்வார போனோம். அப்போ பசுமாடு கொடுத்தார். அதுல இருந்து இன்னைக்கு நான் ஒரு நாட்டு மாடை வளர்த்துற அளவுக்கு ஆயிட்டேன். இப்ப நாட்டு மாடை வளர்த்தி தான் பால் கறந்துகிட்டு இருக்கிறான். அவர் அப்ப கொடுத்தாரு. அதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் நாட்டு மாடை வளர்த்தி இன்றைக்கு எங்களுடைய வீட்டு உபயோகத்திற்காக அந்த பாலை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் இங்கே இருக்கின்ற விவசாய குடிமக்களுடைய மனநிலை நன்றாக புரிந்திருக்கின்றேன். அவள் மனங்குளிர மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்கின்ற பொழுது விவசாயிகள் செழிப்பாவார்கள், அவருடைய வாழ்வு மலரும். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து எனக்கு இந்த நல்ல பாராட்டை வழங்குவது மட்டுமல்ல, பல்வேறு கட்சி சேர்ந்த பெரியவர்கள் இங்கே அமர்ந்து என்னை வாழ்த்துக்கு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விட வருகின்றேன். நன்றி. கதவு மூடு தம்பி, கதவு மூடு.